ஹலோ கைஸ், இன்னைக்கு ஸ்வாட் காட் மான்வாவோட எபிசோட் 11 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க, ஏன்னா அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே இந்த போலீஸ் ஸ்டேஷனை தான் காட்டுறாங்க. அந்த இடத்துல ஹீரோவை இன்வெஸ்டிகேஷனுக்காக வர வச்சிருக்காங்க. அங்க அவரும் ஃபோன் பேசிக்கினே வராரு. டைரக்டர் லீ, இந்த மாதிரி நீங்க ஒன்றும் கவலைப்பட வேணாம், அங்க டோஜன் எல்லாம் பிரச்சனையில அவன் இங்க தான் இருக்கான். அதே மாதிரி ரொம்ப நன்றி என்னோட டாட்டரோட அப்ராட் ஸ்டடீஸை பாத்துக்கிறதுக்கு அப்படின்னு ஆளு பேசிக்கினே அங்க வராரு. அங்கதான் நம்ம டோஜனும் இருக்கான். லீ, இந்த மாதிரி கவலைப்படாதீங்க, என்னோட வேலையே தான் சொசைட்டில இருக்க குப்பைகளை நான் ரிமூவ் பண்ணணும். புரியுதுலே, இந்த மாதிரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் அவன் டோஜன் கிட்ட டைரக்டா வந்து கேட்கறான், நீ வந்து இது வரைக்கும் என்ன பண்ணுந்த? ஏன்னா இப்போ அந்த பாசகாரனோட எவிடன்ஸ் எங்க கிட்ட ஏகப்பட்டது இருக்கு, அதுல நீயும் சம்மந்தப்பட்டிருக்கியா? அது படி பார்த்தா கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு உள்ள இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா நம்ம ஹீரோ அப்படியே தான் பார்த்துன்னு இருக்கான். ஓய், நீ என்ன யோசனை இருக்க? இந்த மாதிரி நான் என்ன பொய் சொல்ல இருக்கேன் அப்படின்னு யோசிக்கிறியா? அதுக்குள்ள நம்ம ஹீரோவும் சொல்றான், பண்ணது என்னோட அந்த பைத்தியக்கார அம்மா தானே, நான் சொல்றது என்ன கரெக்ட் தானே? ஆமா, யார பத்தி நீ பேசுற? எனக்கு புரியல, யார் அது? அங்க இத பத்தி அவன் கேக்குறானா, இதனால அவரு ரொம்ப கடுப்பாயிராரு. இது வரைக்கும் அமைதியா பேசினேன், ஆனா இதுக்கு மேலேயும் நான் அமைதியா பேச போதில்ல. நீ என்ன யோசிக்கிற? கொரியாவோட ப்ராஸ்டிக்யூட்டர்ஸ் அவங்களாம் என்ன ஒரு ஜோக் அப்படின்னு நீ யோசிக்கிறியா என்ன? இதே மாதிரி பண்ணுன்னு வச்சுக்கேன், அவ்வளவுதான், உன்னோட லைஃப் இங்கே ஓவர் ஆயிடும்டா பைத்தியக்காரா. ஆனா இது கேட்டோன்னே நம்ம ஹீரோ ஒரு பயங்கரமான லுக்கை தருவான். அதை பார்த்தே அவரு பயந்து போயிடுறாரு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு இன்டென்ஸான லுக்கை அவரு பார்த்ததே இல்ல. அங்க ஏதாச்சும் அவரு சொல்றதுக்கு போறதுக்குள்ளேயே அங்க இன்னொருத்தனும் வந்து கூப்பிடுறான். ப்ராஸ்டிக்யூட்டர், நீங்க ஒரு நிமிஷம் வெளியில வந்து இதை பாருங்களேன். அவங்க ஹீரோ அவைக்கன் ஆயிருக்கானா அதுக்கான ரிப்போர்ட் அவங்க பாக்குறாங்க. மிஷின்ல ஏதாச்சும் கோளாரா என்னன்னு தெரியல. நம்ம டோஜன் அவன் வந்து ஒரு நார்மலான பர்சன் அப்படின்னு போட்டிருக்கு. பாக்குற அவனால எதையுமே நம்ப முடியல. அப்போ என்ன நம்மளுக்கு கிடைச்ச அந்த இன்ஃபர்மேஷன் அது என்ன தப்பா? இல்ல, இந்த டி குரூப் வழியா நம்மளுக்கு இது கிடைச்சத, இது வந்து தப்பாகிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அதே மாதிரி ஹாங் ஜியோ ஹீரோவோட அந்த பைட்டக்கார அம்மா அவங்களையும் தெரிஞ்சிருக்கல. சோ இவன் யாருதான் அப்படின்னு அவரு யோசிக்கிறாரு. இந்த சைடு நம்ம ஹீரோவும் யோசிக்கிறான், எனக்கு இப்பதான் புரியுது எதுக்காக இந்த கொரியன் ப்ராஸ்டிக்யூட்டர்ஸ ஸ்கம்பேக்னு சொல்றாங்கன்னு. எனக்கு வர காண்டுக்கு இங்க இருக்கிற ஒட்டுமொத்த இதையும் நான் அழிச்சிடலாமான்னு யோசிக்கிறேன். இந்த இடத்துக்கு நம்ம ஜூயாங் வர. ஜூயாங் கேக்குறான், ஆமா இந்த இடத்துல நீ என்ன பண்ணிருக்க? தெரியல, அவங்க வந்து எதுக்காக என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு. சரி, முரட்டுத்தனமா ஏதாச்சும் அவசரமா பண்ற போற? ஏன்னா எனக்கு வந்து நல்லாவே தெரியும் நீ வந்து இப்போ ஒரு ஷாக்ல இருக்க. அதுக்கும் மேல உன்னோட பவரை யூஸ் பண்ணனா இந்த சுச்சுவேஷன் இன்னமும் தான் மோசமாகும். அப்பனா நீ என்ன சொல்ல வர? இப்ப எனக்கு உதவி தான் பண்ண போற அப்படின்னு சொல்றியா? உதவின்னு இல்ல, அதுக்கும் மேல நீ சொல்லலாம். ஏன்னா எனக்கு நல்லாவே தெரியும் நீ எந்த விதமான விஷயத்தையும் தப்பா பண்ணவே இல்லைன்னு. அதே மாதிரி அவங்க இன்னோசென்டான ஒருத்தனை ஃபோர்ஸ் பண்ணி இந்த மாதிரி அக்யூஸ்டா வைக்கிறது என்னால பொறுத்துக்க முடியல. நீ கவலையே படாத, எங்களோட ஹீரோ அசோசியேஷன் அவங்க இப்போதைக்கு இன்வெஸ்டிகேஷனை பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்களோட கண்ணே இப்போ லைசன்ஸே இல்லாத ஹீரோஸோட ஐடி மேலதான். அதே மாதிரி மேப்போ ஹவுஸ் அண்ட ஒரு நியூவான ரிஃப்டும் ஓப்பன் ஆயிருக்கு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும், என்னோட ஃபேமிலிக்கு என்ன ஆச்சு? ஹேய், என்னை பார்த்தா இன்னும் உன்னோட செக்ரட்டரி மாதிரியா தெரியுது? நான் அடிக்கடி உன்னோட ஃபேமிலியை வந்து பாக்குறதுக்கு. ஆனா கவலைப்படாத, அவங்க வந்து சேஃபா தான் இருக்காங்க, அவங்களுக்கு எதுவுமே ஆகல. பண்ண உதவிக்கு ரொம்ப நன்றி, இதுக்கான கடனை நான் கண்டிப்பா பே பண்ணுவேன். இது கேட்டோன்னே அவ பிளஷ் ஆயினே சொல்றான், நீ வந்து இங்கேயே கொஞ்ச நேரத்துக்கு இரு, நான் கூடிய சீக்கிரத்துல இந்த பிரச்சனைய சால்வ் பண்றேன். ஏன்னா இப்போ வந்து டோஜன் இன்னோசென்ட்னு நம்ம ஜூயாங்க்கு நல்லாவே தெரியும். அப்படி அதுதான் உண்மைனா நம்ம டோஜனை எதிர்த்து அவங்க கிட்ட எந்த விதமான எவிடன்ஸும் இருக்காது. அந்த பார்க்கு அவரோட உண்மையை நம்ம வெளியில வர வச்சிட்டாலே போதும். கண்டிப்பா இல்லீகலான வேலையை பண்ணிருப்பாரு, முக்கியமா லஞ்சத்தை வாங்கியிருப்பாரு. அதுக்கப்புறம் போற வழியில யூகேல மாஸ்டரோட அட்டாக் அங்க ஏற்பட்டிருக்கான். இதுலயும் மேண்டிஸ் மாதிரி ஒரு மாஸ்டர் பயங்கர ஆக்ரோஷமா தாக்குதான். 1.5 மீட்டர் ரொம்ப டாலா இருக்கு, அதுக்கு 4 கண்ணு. அதே மாதிரி அதால ஹையா ஜம்ப் பண்ண முடியுது. இது கேட்டோடனே நம்ம ஹீரோ சொல்றான், எனக்கு நல்லாவே புரியுது, இதான் மெக்காஷியன் தான். அடையிரு, உனக்கு வந்து இந்த விஷயம் எப்படி தெரியும்? நான் இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு மாஸ்டர் இங்க வந்ததே இல்ல, இது ஒரு புது வகையான மாஸ்டர். இத பத்தி உனக்கு எப்படி தெரியும்? மாஸ்டரோட நேம்ஸ் எல்லாம் ஒன்னும் ரேண்டமா உருவாகுது இல்ல. இந்த மானா ஸ்டோன்லாம் இருக்குல்ல, அதுக்குள்ள எனர்ஜி ஒண்டி தான் இருக்குன்னு கேட்டா அதுதான் கிடையாது. ஏன்னா அதுக்குள்ள இன்னரிட்டன்ஸா சில பல இன்ஃபர்மேஷனும் இருக்கும். அதெல்லாம் அனலைஸ் பண்ணக்கப்புறம் தான் மாஸ்டருக்கு ஒரு பேரே வைப்பாங்க. இப்போ இருக்க இந்த உலகத்துல இத சயின்ஸால பண்ண முடியுது. ஆனா இதுவே நம்ம டோஜன் ஒரு உலகத்துல இருந்து வந்திருப்பான்ல, ஒரு அழிஞ்சு போன உலகம், இங்க வந்து மேஜிக்கை வச்சுதான் பேரே வைப்பாங்க. இந்த உலகத்திலயும் அந்த உலகத்திலயும் விற்கிற பேரு ரெண்டுமே சிமிலரா தான் இருக்கும். அதனால்தான் நம்ம டோஜனுக்கு இது வரைக்கும் வந்த மாஸ்டர்களோட பேரு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. உங்க ஹீரோவும் மெக்காசியனை சமாளிக்கிறதுக்கு ஒரு வழியை சொல்றான். அதுக்கு ஃபயர் ஆண்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாலே போதும்,
உன்னால அந்த மெக்காசியனை அசால்ட்டா சமாளிக்க முடியும். இது கேட்கற அவளுக்கு புரியல. என்னது ரெட் ஃபயர் ஆன்டா? ஆமா, அது வந்து ஹியூமன்ஸுக்கு எந்த விதமான விளைவையும் உண்டாக்காது. ஆனா இந்த மெக்காசியனுக்குலாம் அது ரொம்ப ஸ்ட்ராங்கான பேரலைஸ் பண்ற ஒரு பாய்சனே சொல்லலாம். அதை ஒண்டி நீ ஸ்ப்ரே பண்ணிட்டாலே போதும், அதுக்கப்புறம் அது வைல்டாவே போகாது. அட மிஸ்டர் டோஜன், நீங்க உண்மையிலே என்னதான், நீங்க யாரு? அங்க இப்படி இவ கேக்குறாளா? அந்த இடத்துல டோஜன் வந்து கேக்குற மாதிரியே இல்ல. ஆமா, நான் எவ்வளவு கத்தி கத்தி கேக்குறேன், உனக்கு என்ன கேக்குதா இல்லையா? ஆனா அவன் ஒரே ஒரு விஷயத்த ஒண்டி கேக்குறான். அந்த ஹேஜு பைத்தியக்கார அம்மாவை நான் கொன்னுட்டா அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு இவன் கேக்குறான். இங்கே இந்த சாப்டரும் முடியுது. இந்த சாப்டரை விட்டாங்க. ஸோ நானும் உங்களுக்காக பண்ணி போட்டேன். இப்போ வந்து நெக்ரோமேன்சர் மான்வா கரண்டா ஒன்று இருக்குல்ல, இது அவளைக்கும் வியூஸ் வந்து போகல. ஸோ வேற வழி இல்லை. ஏன்னா ஆவரேஜா ஒரு 3K இல்ல 4K வியூஸ் ஆச்சு வரணும். அப்போதான் என்னால் கண்டினியூ பண்ண முடியும். ஏன்னா வியூஸே வராமல் போட்டுருந்தா அது சுத்த வேஸ்ட் தான். நான் போடுறேன், ஆனால் யாருமே பார்க்கறதில்ல. 2 எபிசோடு உங்களுக்காக போடுறேன். ஸோ இதுக்கப்புறம் எந்த மான்வா போட்டாலும் லைக் ஒண்டி போட்டு சப்போர்ட் பண்ணுங்க. அதுவே போதும். நீங்க கேட்குற ஒரு மான்வாவையும் நம்ம டக்குன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த சாப்டர் வந்தோடனே நான் அப்டேட் பண்ணிடுறேன். அடுத்த எபிசோடுக்கு வெயிட் பண்ணுங்க. மறக்காம இந்த எபிசோடுக்கும் லைக்கை போட்டுருங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை அழுத்தி வச்சுக்கோங்க. ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.